என்னங்க, அத்தை ஒரு ஜோசியரை வர வச்சு 4 கிழமை எல்லாம் கூட பாத்துட்டாங்க. 15 நாளுக்குள்ள ஒரு நல்ல தேதி குறிச்சு கொடுத்திருக்காரு. 15 நாளுக்குள்ளயா? ஆமா. மண்டபம் கிடைக்காதே. மண்டபம் கிடைக்குதான்னு பாப்போம். கிடைக்கல நம்மளே ஒரு மண்டபத்தை கட்டிடுவோம். என்னங்க, ஜோசியர் ஒரு சின்ன பரிகாரம் பண்ண சொன்னாரு. ஆமாப்பா, இந்த பக்கத்து ஊர்ல குறைக்காத்தாள் அம்மன்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த அம்மனை வேண்டிக்கிட்டு வெள்ளி தகட்டுல ஒரு குழந்தை உருவ பொம்மை வாங்கிட்டு அதை காணிக்கையா செலுத்தணுமாப்பா. சரி, நீங்க பரிகாரத்தெல்லாம் பாருங்க. பழையாப்புக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். யார் யாரெல்லாம் கூப்பிடணும், என்னென்ன பொருள்லாம் வாங்கணும் ஒரு லிஸ்ட் போடணுமே. நீங்க யார வேணா கூட்டு போங்கப்பா. ஆனா எனக்கு ஒரு விண்ணப்பம், மாதவன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்ப்பா. என்ன 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? சுப்பு, மாதவன் வந்தா நீ எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுப்பா. சங்கர், உனக்கும் தான் சொல்றேன், மாதவன் வந்தா நீயும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. இங்க பாரு, இது நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன். நான் என்ன பிரச்சனை பண்ண போறேன்? ஆனா அவன் வரமாட்டான். அது சுப்பு பொறுப்பு. என்னம்மா சொல்றீங்க? இல்லப்பா, என் மனசு கேட்காது. இது உன் குடும்பத்து ஃபங்க்ஷன். நீதான் மாதவனை போய் கூப்பிடணும். ஆமாங்க. என்ன ஆமாங்க? டேய், அவளே சரிங்கிற, நீ ஏன்டா ஆட்சேபனை பண்ற? குடும்ப ஃபங்க்ஷன்ல எல்லா சொந்தக்காரங்களும் இருக்க வேண்டாமா? ஏமா, மாதவனுக்கும் ரேகாவுக்கும் ரிசப்ஷன் நடந்தப்ப இதே சங்கர் வந்து என்ன கேட்டான்? வீட்டுக்கு மூத்த மருமக எங்க அக்கா இந்த ஃபங்க்ஷன்ல இருக்க வேணாமான்னு கேட்டான். அதுக்கு அவன் என்ன பண்ணான்? இந்த ஃபங்க்ஷனுக்கு யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிட கூடாதுன்னு எனக்கு தெரியும், நீ வெளியே போன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவன. உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா. பணசெல்லாம் விடுங்க, பாவங்க அத்தை இப்பதான் சந்தோஷமா இருக்காங்க. ஏன் கண்டதையும் சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்துறீங்க? இல்ல சரசு, நாம எதை விதைக்கிறோமோ அதான் அறுவடை பண்ணுவோம். கடவுள் எல்லாத்துக்கும் கரெக்டா கூலி கொடுப்பான். சரி விடுங்க மாமா. மாதவன் அன்னைக்கு என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டான். ஆனா அது என் ஞாபகத்திலே இல்லை. அதை ஞாபகப்படுத்தி என் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்லி என்னை கௌரவப்படுத்திட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆமாங்க. அவனே நேராக வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்காது. நீங்கள் பேசுன இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. சரி விடுங்க, என் கேரக்டர் வேற, அவனோட கேரக்டர் வேற. அவன் என்னதான் நம்மளை அவமானப்படுத்தியிருந்தாலும் நம்ம அவனை மன்னிச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலாமாம்மா? நானே போய் அவனை கூப்பிடுறேன், போதுமா? அதாங்க சரி. மன்னிப்பு தான் மிகப்பெரிய தண்டனை. அதை நாம அவனுக்கு புரிய வைப்போம். மாதவனுக்காக மட்டும் நான் பார்க்கலப்பா. மாதவனை வேண்டான்னு சொன்ன ரேகாவையும் வேண்டான்னு சொல்ல வேண்டியிருக்கும். அது நல்லா இருக்காதுப்பா. ரேகா நல்லவ தானே. அதான் மாதவன் வரலான்னு சபையை ஆதரவு தெரிவிச்சிச்சாமா. நீதான் போய் கூப்பிடணும்ப்பா, அதான் முறை. நான் முறைன்னு சொன்னது இந்த முறை இல்லப்பா, சம்பிரதாயத்தை பத்தி நான் பேசுறேன். சரிம்மா, என் முதுகுல ஏறி விளையாண்ட பையன் அவன்கிட்ட போய் சரி சமமான்னு சண்டை போட முடியுமா? நானே இறங்கி போறேன். இறங்கி போறதுதான் போறீங்க, அத போய் கொஞ்சம் சந்தோஷமா கூப்பிடுங்க, சரியா? சரி. இங்க அப்படியே திவ்யா வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சொல்லணும். செஞ்சிருவோம். சரிக்கா, எனக்கு நிறைய வேலை இருக்கு,
நான் சாப்பிட்டுட்டு சென்னை கிளம்புறேன். ஆ சங்கர், நானும் உன் கூட வரேன்ப்பா. எனக்கும் கொஞ்சம் சென்னையில வேலை இருக்குப்பா. அத்தை என்னத்த திடீர்னு சென்னை போறேன்றீங்க? இல்லம்மா, டாக்டரை பார்த்து செக் பண்ணணும். மாத்திரை மருந்தெல்லாம் தீர்ந்து போச்சு, அதெல்லாம் வாங்கணும். அப்படியே மாதவனையும் பேசி தயார் பண்ணணும். இவன் வந்து கூப்பிடும்போது அவன் சரின்னு சொல்லணும்ல. சரி அத்தை. நீ சரின்னு சொல்லிட்ட, சுப்பு எதுவும் சொல்லலையே? அவர் கண்டிப்பா சரின்னு தான் சொல்லுவாரு. நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. சுப்பு என்னப்பா? ம் சரிம்மா. தேங்க்ஸ்பா. எதுக்குமா தேங்க்ஸ்? இது என்னோட கடமை. எதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்றீங்க? பஸ்ல வந்திருந்தா ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். உள்ளவா. ஐயோ, வேற வேணையே வேணாம். எனக்கும் மாதவனுக்கு ஆகவே ஆகாது. எதுக்கு பகன்னு தெரிஞ்சு உள்ள கூப்பிடுறீங்க? நான் கிளம்புறேம்மா, வரேன். மாதவ் இப்ப வீட்டுல இருக்க மாட்டான். பைக்கும் வாசல்ல இல்ல. நீ வா, வந்து போக இருந்தா தானே பழக்கம் விட்டு போகாம இருக்கும். வா, உள்ள வா. ரேகா, வாங்க அத்தை. வாங்க சங்கர். என்ன சொரத்தே இல்லாம வாங்கத்தேன்னு சொல்ற? காஞ்சிபுரம் போய் எத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஒரு சந்தோஷமா வாங்கன்னு சொல்ல வேண்டாமா? அத்தை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் தப்பா எடுத்துக்காதீங்க. என்னாச்சுமா? உனக்கு உடம்பு சரியில்லையா? உனக்கு அவ்வளவு சீக்கிரம் உடம்பு சரியில்லாம ஆகாதே. நீ ஆளே மாயா பஜார் சாவித்திரி மாதிரி இருக்க. உனக்கே உடம்பு சரியில்லைன்னா மாதவன் உங்ககிட்ட ஏதோ பஞ்சாயத்து வச்சிருக்கான். சொல்லு, என்ன பண்ணா? அது எதுக்கு அத்தை வந்ததும் இந்த தலைவலி உங்களுக்கு? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? அவன் பெரிய கிருத்திரமா பிடிச்சவனாச்சே. அவன் பிறக்கும் போது எனக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் அம்மா கையில இருந்த மோதிரம் காணாம போச்சு. அந்த அம்மா ஆபரேஷன் தியேட்டர் பூராவும் தேடி பார்த்தாங்களாம். கடைசியில பார்த்தா மாதவனோட பிஞ்சு கையில அந்த மோதிரத்தை இறுக்கமா பிடிச்சு வச்சிருந்தானா. அந்த கூத்தெல்லாம் ஏன் கேக்குற? அவனை பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்குமா. உங்ககிட்ட என்ன பிரச்சனை பண்ண அதை சொல்லு முதல்ல. பாருங்க தேவர, கோர்ட் மூலமா தாத்தா சொத்து வரும்னு நம்பி திருநென்ற ஊர்ல 1.5 கோடிக்கு இடம் புக் பண்ணிருக்காரு அத்தை. என்னமா சொல்ற? யார்கிட்டயோ 10 லட்சம் கந்து வட்டிக்கு வாங்கி அட்வான்ஸ் வேற கொடுத்துட்டாரு. ஐயோ, அந்த கந்து வட்டிக்கார ஒரு பக்கம் இவரை துரத்திட்டு இருக்கானா, இன்னொரு பக்கம் லேண்ட் ஓனர் துரத்திட்டு இருக்கானா. என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே இருக்காரு அத்தை. நான் தூக்குல தொங்க போறேன்னு என்ன மிரட்டுறாரு அத்தை. எனக்கு நிம்மதி தூக்கம் எல்லாமே போச்சு. வரட்டும் அந்த மாதவன். இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். சங்கர், இருப்பா. இந்த மாதவனை பாத்தியா? வேணாம்மா, நான் ஏதாவது பேசுவேன். என் வாய் சும்மா இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. என்னை விட்டுருங்க. என்ன சங்கர், நீங்களும் அந்த லைன்ல தானே இருக்கீங்க? நான் இவரால பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். என் கால்ல வந்து விழுறாரு. நான் என்ன பண்ணுவேன்? தாத்தா சொத்து வேண்டான்னு நான் வெறுத்து போயிருக்கேன். இவர் அந்த சொத்து வந்ததா என்ன உயிரோட பார்க்க முடியும்னு என்கிட்ட வந்து அழறாரு. தாத்தா வேற அந்த உயிரில என்ன எழுதிருக்காரோ, நான் என்னதான் பண்ண முடியும்? இங்க பாருங்க, கையை எடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இந்த பிரச்சனையில என்ன இழுக்காதீங்க. இதை பத்தி நான் எந்த கமெண்ட் கூட அடிக்க விரும்பல. உங்க புருஷனாச்சு, உங்க பிள்ளையாச்சு, என்ன ஆளை விட்டுருங்க ப்ளீஸ். ஏன்பா, ஏதாவது யோசனையாவது சொல்லிட்டு போப்பா. 2 பொம்பளைங்க நாங்க. காய்கறி விலையை பத்தி கேட்டா ஏதாவது சொல்லுவோம். கந்து வட்டிக்காரனை பத்தி கேட்டா எங்களுக்கு என்னப்பா தெரியும்? மாதவன் சொல்றது நியாயம்தான். அந்த கந்து வட்டிக்காரனுங்க ரொம்ப மோசமான கும்பல். ஐயோ, அவனுங்க கிட்ட மாட்டணும், அழிக்காம விட மாட்டானுங்க. ஐயோ, ஆனா என்னால எந்த ஹெல்ப் பண்ண முடியாதுமா. என்னை மன்னிச்சிருங்க. சரி, நான் வரேன். சங்கர், 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 சங்கர். ஐயோ, என்னம்மா இந்த பிள்ளை இப்படி சொல்லிட்டு போகுது? அத்தை, சங்கர் சொல்றதும் நியாயம்தான். மாதவன் யார மதிச்சிருக்கான், அவங்க திரும்ப அவனை மதிக்கிறதுக்கு. ஆனா ஒரு விஷயம் அத்தை, சங்கரும் இதே லைன்ல தான் இருக்காரு. அவரை நினைச்சா மாதவனை கண்டிப்பா காப்பாத்த முடியும். ஆனா செய்ய மாட்டார் அத்தை. என் புருஷனை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. அப்போ நான் சொல்ற மாதிரி செய். நீ சரசுக்கு ஃபோன் பண்ணு. அத்தை, அவங்க எப்படி? நடந்த விஷயத்த அவகிட்ட சொல்லு. நிச்சயமா உன் காரியம் நடக்கும். அது எப்படி அத்தை நடக்கும்?
நீ ஃபோன் பண்ணு முதல்ல. ஃபோன் பண்ணு. சரி. ஐயோ, எங்க போயிட்டான்னு தெரியலையே. 2 சாவி போட்டு வைக்கணும்னு நினைப்பேன், மறந்து போயிடுறேன். இப்போ இப்படி சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமே. சுபு எங்க போய் வாங்கம்மா. ஹவுஸ் ஓனர்மா வேற வருது, என்ன சொல்ல போகுதுன்னு தெரியலையே. இல்லப்பா, சரசு பக்கத்து தெருல ஒரு ஃப்ரெண்ட பாக்குறேன்னு போயிருக்குப்பா. சாவியே என்கிட்ட ஓ கொடுத்தது. தேங்க்ஸ்மா. அப்புறம் சௌக்கியமா இருக்கியா? பொண்டாட்டிக்கு வளகாப்பு கிராண்டா வைக்க போறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, இது வரைக்கும் இந்த ஃபங்க்ஷனும் பெருசா நடத்தல. அதனால ஆபீஸ்ல இருக்கவங்க, இந்த தெருவில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு சின்னதா. ஓ, ஒரு பெரிய கூட்டமே வரும்போல தெரியுது. அடிதடி ஆயிர போதுப்பா. போலீஸ் பந்தோபஸ்து எல்லாம் இருக்கா? இல்ல, போலீஸ் பந்தோபஸ்து வைக்கிற அளவுக்கெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல. போலீஸ் பந்தோபஸ்து போடுப்பா. லேடிஸ் ஃபங்க்ஷனு, லேடி போலீஸா போடு. நான் வரேன்ப்பா. இந்த பொம்பளைக்கு உட்காந்த இடத்துல 4 வீட்டு வாடகை வாங்கி திங்கிற கொழுப்பு நம்மளை வந்து சீண்டி பார்க்குது. நம்மளை பார்த்தா இனிச்ச வாய் மாதிரி தோணுது போல் இருக்கு. கூடி சீக்கிரம் இந்த வீட்டை காலி பண்ணணும். வந்துட்டீங்களா? நீங்க வரதுக்கு முன்னாடி எப்படியாவது வந்துடணும்னு பார்த்தேன், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வர நேரமா பார்த்து எங்க போன நீ? இனிமே இந்த மாதிரி வேலை செய்யாத. சரி. யோ, அது ஏன் கேக்குறீங்க? பக்கத்து தெருல ஒரு பஞ்சாயத்து, அங்க ஏண்டா போனேனோன்னு ஆயிப்போச்சு. யாருக்கு என்ன பஞ்சாயத்து? அது பக்கத்து தெருவுல கீர்த்தனான்னு ஒரு பொண்ணுங்க. கோயிலுக்கு போயிட்டு வரப்போலாம் அந்த பொண்ணு எனக்கு பழக்கமாச்சு. ஆனா அந்த பொண்ணுக்குன்னு யாரும் இல்ல, பாவம் அனாதை. யாரோ ஒரு பையனை திடீர்னு பார்த்து லவ் பண்ணிருக்கா. அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்காம ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். இவ்வளவு நேரம் அந்த பொண்ணு கதையை சொல்லிட்டு இருந்தா. பேசிட்டு இருந்ததுல நேரம் போனது தெரியல. பாவங்க. இந்த மாதிரி ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இந்த மாதிரி யாருமே இல்லாம அனாதையா தினமும் நைட்டு தூங்கி காலையில செவத்தை பார்த்து எந்திரிச்சு தனக்கு தானே சமைச்சுக்கிட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு தனக்கு வேண்டியதெல்லாம் தானே வாங்கிக்கிட்டு தன் மேல அக்கறைப்படுறதுக்கு ஒரு ஆள் இல்லாம தன்னந்தனியா தவிச்சுக்கிட்டு ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப பாவங்க. 2 பேருக்குமே அது ரொம்ப கஷ்டம் இல்ல? யோசிச்சு பாருங்க. எப்படி எப்படி அவங்க வாழ்வாங்க? எந்த நம்பிக்கையில அவங்க இருப்பாங்க? எனக்குன்னு இந்த ஊர்ல யார் இருக்கா? காலையில எழுந்திருச்சா வெறும் 4 சுவரு, நைட்டு படுத்தா வெறும் ஒரு போர்வை. இவ்வளவுதான் என் துணை. நான் ஏன் வாழணும்? யாருக்காக வாழணும்? இந்த அழகு, இந்த பாசம், இந்த அன்பு, இதெல்லாம் உரிமை கொண்டாட யார் இருக்கா? எல்லாத்தையும் உங்களுக்கு தான் நான் அர்ப்பணம் பண்ணிட்டேன். இன்னும் ஏன் என்ன உதாசீனப்படுத்துறீங்க? ஏங்க, நான் ஒரு தடவை ஒரு புக்ல படிச்சேங்க. ரொம்ப தனிமையில இருக்கிற சில பேரு கண்ணாடிக்கு முன்னாடி கல்யாண கோலத்துல அந்த ட்ரெஸ் பண்ணி நின்னுக்கிட்டு தன்னை தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாம். இல்லனா தனக்கு பிடிச்ச மரம், செடி, கொடி இந்த மாதிரி இருக்கிற ஒரு பொருளை நினைச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாம். என்ன சரசு சொல்ற? என்னங்க, நீங்க இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா?
உறவுக்காகவும் அன்புக்காகவும் ஏங்கி போற சில பேரு மன அழுத்தம் ரொம்ப அதிகமாச்சுன்னா தனியா இருக்க ரொம்ப பயப்படுவாங்களாம். அப்படிப்பட்டவங்க தன்னோட டென்ஷனை குறைக்கணுங்கிறதுக்காக தனக்கு பிடிச்ச ஒரு பொருளை, தான் நேசிக்கிற ஏதாவது ஒரு பொருளை கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். இல்ல சில பேரு தனக்கு பிடிச்ச நாய்க்குட்டி, பூனைக்குட்டி இந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகளை கூட கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். என்னாச்சு? ஏன் நீங்க திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஏங்க கேக்குற நமக்கே ஒரு மாதிரி சங்கடமா இருக்குல்ல? கவலைப்படாதீங்க, அந்த பக்கத்து தெரு பொண்ணுனும் அந்த மாதிரி இல்லைங்க. பொதுவா கல்யாணம் பண்ணிக்க முடியாம தனியா இருக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தா, அவ்வளவுதான். என்னங்க? என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் போய் நலம் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். இருங்க, இப்படி வந்தோடனே கிளம்புனா இப்படி? நான் காஃபி போட்டு தரேன், நிதானமா குடிச்சிட்டு போங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் கிளம்புறேன். நீ பத்திரமா இருந்துக்க, நான் வந்துடுறேன். வர சார். யாருக்காக இந்த அலங்காரம்? யாருக்காக இந்த வசந்த மாளிகை? ச்சே, கொடுமையிலும் கொடுமை, தனிமையிலும் தனிமை. இந்த சுப்பு மாமா மனசுல என்னை பத்தி நான் நினைப்பே இல்லையே. நாமளா வழிய போனாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, நம்ம வழிக்கும் வர மாட்டேங்கிறாரு. நான் போலீஸா இருந்து என்ன பிரயோஜனம்? அவருக்கு என் காதலே புரியல. வேற எப்படிதான் அவருக்கு புரிய வைக்கிறது? யாரு யாரு? சுப்பு மாமா, உங்களுக்கு ஆயுசு 100 இல்ல 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 200 இல்ல 300. உங்களை பத்தி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்து நிக்கிறீங்க. வாங்க வாங்க வாங்க. கதவு எங்க தாள் போடுறீங்க? கதவுன்னு ஒண்ணு இருந்தா சாத்தி தானே ஆகணும். நீங்க வாங்க வாங்க உட்காருங்க. நீங்க வந்து பேசிட்டு போனதுல இருந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் தனிமையில இருக்கேன், எனக்கு வாழ பிடிக்கல, சில சமயத்துல தற்கொலை செஞ்சுக்கலாம்னு தோணுதுன்னு சொன்னது என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. அதான் உங்களை பார்த்து ஒரு சில விஷயங்களை பேசி தெளிவுபடுத்திட்டு போலான்னு வந்தேன். சரி சொல்லுங்க. எனக்கு உங்க மேல கோவம்லாம் இல்ல, நமக்குள்ள இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்படியா? இத ஊரை ஏமாத்ததான் நாம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதையே சொல்லி நம்மள நாம ஏமாத்திக்க முடியாது. இதான் நம்ம 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசம். நீங்க இதை ஊரை ஏமாத்துறதுக்குன்னு சொல்றீங்க, ஆனா நான் நமக்குள்ள இருக்கிறது உண்மையிலேயே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் நினைக்கிறேன். போங்க சுப்பு மாமா, அதெல்லாம் கிடையாது. வெளிப்படையா சொல்றேன், ஐ லவ் யூ. என் வாழ்க்கையில நீங்க மட்டும்தான். இதை பாருங்க கவிதா, எனக்கு உங்களை பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல. நீங்க என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு. நான் அடிபட்டு கோமால ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப என் கூடவே இருந்து அன்பா அக்கறையை பார்த்துக்கிட்டீங்க. நம்ம 2 பேரும் நெருங்கி பழகணும். அதில் நம்ம 2 பேரும் கொஞ்சம் இழகி வந்தது உண்மைதான். அதுக்காக அதே விடாப்பிடியா பிடிச்சக்கூடாது. நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், எனக்கு பொண்டாட்டி இருக்கு, அவள் இப்போ மாசமா இருக்கா, வளைகாப்பு நடக்க போகுது, இன்னொரு 3 மாசத்துல குழந்தைய பிறக்க போகுது. நான் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக போறேன். மனுஷனா பிறந்தா யாராவது ஏதாவது ஆகிதானே ஆகணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? உங்களுக்குள்ளேயும் என் மேல காதல் இருக்கு, அது நான் ஹாஸ்பிட்டல்லே தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த சமுதாயமும் உங்க சம்சாரமும் என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு நீங்க பயப்படுறீங்க. இன்னும் கொஞ்சம் நீங்க தைரியமா இருக்கணும். பாருங்க கவிதா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பால உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை எல்லாமே வீணாயிடக்கூடாது. ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா, நான் உங்க மேல வச்சிருக்கிற அளவுக்கு மீறின ஒரு இதுன்னா என்ன அது இதுன்னு இழுக்கிறீங்க? ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்க. இல்ல, ஒரு பேச்சுக்கு சொல்லணும்னா உங்க மேல வச்சிருக்கிற
ஒரு காதல், அன்பு, இது எல்லாமே ரொம்ப தப்புங்க. ஏன்னா நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி, நான் ஒரு வேளை தப்பு பண்ணா கூட இதெல்லாம் தப்புங்க, ரெண்டாவது கல்யாணம் பண்ணக்கூடாது, நான் சட்டத்தை காக்கிறவ, நீங்க பண்றது தப்புன்னு சொல்லி எனக்கு நீங்க புத்திமதி சொல்லணும். அதை விட்டுட்டு வேலையே பயிர மேயலாமுங்க. இத சொல்லதான் வந்தீங்களா? அப்படி இல்லைங்க, நீங்க சீக்கிரமே ஒரு கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஆசை தடுமாற்றம் எதுவுமே இருக்காது. உங்க இளமைக்கு, உங்க வயசுக்கு, உங்க அழகுக்கு, உங்க பதவிக்கு என்னங்க குறைச்சல்? அதான் எந்த குறையும் இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அப்போ நீங்க மயங்கின மாதிரி தெரியலையே. அது வந்து அப்போ நீங்க மயங்கிதான் இருக்கீங்க, அது தைரியமா ஒத்துக்கோங்களேன். ஏங்க, செக்கு மாடு மாதிரி 2 பேரும் ஒரே இடத்தையே திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி வரக்கூடாதுங்க. இதை விட்டு நீங்க வெளியே வரணும்னா நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். தயவு செஞ்சு என்ன மறந்துட்டு நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. எனக்கு உங்களை பிடிக்கும், உங்க கூட பேச பிடிக்கும், பழக பிடிக்கும். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதுக்கெல்லாம் தடை வந்துருமே. ஏன், கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட நம்ம சந்திக்கலாம், பேசலாம், சிரிக்கலாம், பழகலாமே. அப்ப என் புருஷனுக்கு என் மேல சந்தேகம் வந்தா? அது அது நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா தானே பழகுறோம். நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டே வந்து பார்க்கலாமே. அந்த அவஸ்தை எனக்கு தேவையா? அதுக்கு பதிலா நீங்களே என் புருஷன் ஆயிட்டா நான் உங்ககிட்ட நெருங்கி பழகும் போது உங்களுக்கு என் மேல சந்தேகம் வராது இல்லையா?